இது வினோத், உங்களோட எக்ஸல் ஸ்னிப்பெட் யூடியூப் சேனல்ல இருந்து நம்மளோட 2வது வீடியோ எக்ஸல் யூசர் சீரீஸில் தமிழில் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போகிற விஷயங்கள் வந்து நெஸ்டட் இஃப்ஸ் அப்படிங்கிற அந்த 3 ஃபார்முலா தான். நம்ம கண்டிஷன் போட போகிறோம். இல்லை எனக்கு வந்து என் கண்டிஷனில் ரிசல்ட் ஆனது வந்து நான் சொல்கிற ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நான் இதில் கொஞ்சம் லென்த்தியராக போகிறேன், ஏன்னா நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா. இதை நான் என்னோட இங்கிலீஷ் வீடியோவில் பண்ணலை. இங்கிலீஷ் வீடியோவில் வெறும் 5 நிமிஷம் தான் பண்ணேன். இந்த வீடியோவை இதை நான் பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக இங்கே வந்தோடனே நெஸ்டட் இஃபோட பாயிண்ட் இது தான். ஸோ இந்த நெஸ்டட் இஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஷீட் ஒன்று ஆட் பண்ணிப்போம். அந்த ஷீட் ஆட் பண்ணிட்டு அதில் எப்படி நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் போடுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து போகிறோம், அதனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 வேல்யூ வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஏன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன், பின்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் சியில் வந்து என்னோட ரிசல்ட்டை போடுறேன். இப்போ ஏ வந்து 10,000 இருக்குது. ஆர் இல்லைன்னா ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து சின்னதாக ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுக்குறேன். ரேண்ட் பிட்வீன் 10,000லேருந்து 15,000க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூ. அதே மாதிரி இங்கே வரும்போதும் அதே மாதிரி நான் இங்கே ஒரு கொஞ்சம் வித்தியாசம் கொடுக்குறேன். ரேண்ட் பிட்வீன் வந்துட்டு 12,000லேருந்து 15,000 கொடுக்குறேன். ஸோ இதில் வித்தியாசமாக கொஞ்சம் ஆன்சர் வர ஆரம்பிக்கும். காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூ பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்றது பார்ப்போம். நார்மலாக இது வந்து ஈக்குவலாக இல்லையா, இல்லை கிரேட்டர் தானா லெஸ் தானே பார்க்குறோம். இப்போ நாங்கள் வந்து பி வந்து எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும் ஏவோட அப்படிங்கிறது தான் நம்மளோட கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்மளோட இதுதான் நம்ம யோசிக்கிறோம், நமக்கு இதுதான் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணேன்னா ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு, இப்போ லாஜிக்கல் டெஸ்ட்னும் போது நம்ம இஃப்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் இதோட கிரேட்டர் தென் இதுவா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன்னா போதும். இந்த ஃபார்முலா இப்படி வரும். இதுதான் ஃபார்முலா டெக்ஸ்ட். இப்போ நான் எங்கெல்லாம் வந்து இந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு வந்து ட்ரூ வரும். எங்கெல்லாம் வேல்யூ ஜாஸ்தியாக இல்லையோ அங்கெல்லாம் எனக்கு ஃபால்ஸ் வரும். இதுதான் லாஜிக்கல் டெஸ்ட்டோட ஆக்சுவல் ஐடியா. இப்போ இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டில் எனக்கு என்ன வேணும்னா, இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரக்கூடாது. எனக்கு என்ன வேணா நான் கேட்குற ரிசல்ட் வேணும். ஆமாவா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, என்னோட இஃப் கண்டிஷன் தேவைப்படுது. ஸோ இஃப் கண்டிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் என்ன வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த வார்த்தையை நான் இங்கே கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதே லாஜிக்கல் டெஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஈக்குவல்ஸ் இஃப் போட்டுட்டு இதோட இந்த வேல்யூ பெருசாக இல்லையா, அப்படி பெருசாக இருந்ததுன்னா ஆமான்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் போட்டு கொடுங்க. அப்புறம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி கேட்டு கொடுத்துருங்க. இப்போ எங்கெல்லாம் எனக்கு வந்து இது இல்லையோ அங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லணும், எங்கெல்லாம் இது ஆமாவோ அங்கெல்லாம் ஆமான்னு சொல்லணும். இப்போ நான் இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வைஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் என்னோட ஆன்சர் வரும்பொழுது எனக்கு ஆமா இல்லை அப்படிங்கிறது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸுக்கு பதிலாக எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கொடுக்குறேன். இதுதான் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட்டோட பாயிண்ட். இதை நான் இஃப்ல ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னா நெஸ்டட் இஃப். நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு லாஜிக் எடுத்துட்டு ரொம்ப பெருசாக எடுக்கல. ஸோ இதுதான் என்னோட நெஸ்டட் இஃபோட பாயிண்ட். ஸோ இந்த நெஸ்டட் இஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப்ஸ் போடும்பொழுது எனக்கு வந்து அது மல்டிபிள் ஃபார்முலா வராது. நான் 2-3 இஃப் போட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படாது. நான் ஜாலியாக போட்டு போயிடலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இவங்க யாரெல்லாம் எனக்கு டேக்ஸ் பே பண்ண போகிறாங்க, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நான் இந்த இடத்துல இந்த டேட்டாவாக நான் ட்ரை பண்ணுறேன் நம்மளோட இஃப்ஸ் கண்டிஷனில். ஸோ ஆல்ரெடி நான் இந்த கண்டிஷனை கீழே போட்டிருக்கேன். நான் இந்த கண்டிஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபார்முலா அப்படியே வேணும். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபார்முலாவை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் முதல்ல யூஸ் பண்ண போகிறது என்னோட இஃப் கண்டிஷன். கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலராக இருக்கும். ஆனால் இஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராக்கெட் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் அகைன் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இஃப் தினந்தோறும் பார்க்குறவங்களுக்கு இது கஷ்டமான விஷயமா இருக்காது, ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் போடுறேன். எனக்கு இதில் வந்து என்கிட்ட 3 கண்டிஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்ச ரூபாய்க்கு கீழே என் பைசா நான் சம்பாதிச்சேன், என் டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா எனக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம், எனக்கு இன்கம் டேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னோட வேல்யூ வந்து 2,50,000 ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா 10% கட்டணும், 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா 20% கட்டணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்டு ஐடியாவை நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம இன்கம் டேக்ஸ் லேபோட 2 பார்ட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக எடுக்கல, பாதி தான் எடுத்திருக்கேன். அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னோட இஃப்ல வரும்போது இந்த வேல்யூ வந்து எனக்கு
5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத நான் போடுவேன். இப்போ இந்த 5 லட்ச ரூபா நான் ஒரு செல் ரெஃபரன்ஸாகவும் போடல, நான் இங்கே மேனுவலாக ஃபீட் பண்ணுறேன். இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த வேல்யூலேருந்து இதை வந்து இது 20% மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 20% செலக்ட் பண்ணும்போது இதை நான் அப்சல்யூட் செல் வந்து F4 கொடுத்து லாக் பண்ணுறேன். ஏன்னா செல் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த செல் தான் எப்பவுமே வரணும். அப்புறம் நான் கமா கொடுக்குறேன். இப்போ இது ஒரு கண்டிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ நான் இதில் வந்து எனக்கு 2வது கண்டிஷன் 3வது கண்டிஷன் போடணும்னா எனக்கு கஷ்டம். அப்போ நான் 2 இஃப் யூஸ் பண்ணால் தான் வரும். ஒரு இஃப்க்கு மேலே நான் யூஸ் பண்ணேன்னா அதை நான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அடுத்த இஃப் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஃபீல்டுக்கு வரேன். இப்போ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 2.5 lakhs 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ என்ன பண்ணுங்கன்னா இந்த 10% மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 10% லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் பண்ண போகிற வேல்யூ என்னன்னா எனக்கு இங்கே வரப்போகிற வேல்யூ 0 தான் நான் டேக்ஸாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பேக்கெட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு க்ளோஸ் பேக்கெட் பண்ணிட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்சர் நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நான் 2 கண்டிஷன் தான் போட்டேன். 3வது கண்டிஷனை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸை கொண்டு வந்தாச்சு. இப்போ எனக்கு வந்து நயா பைசா வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் இதை ரவுண்ட் பண்ணிக்குவேன். ரவுண்ட் ஃபங்க்ஷன் போட்டுட்டு கமா கொடுத்துட்டு 0 போட்டு க்ளோஸ் பேக்கெட் பண்ணி என்டர் கொடுத்துருவேன். இந்த டேட்டா ஜெனரேட். இப்போ இதையே என்னால் இஃப்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் மூலமாக பண்ண முடியும். இஃப்ஸ் கண்டிஷன் மூலமாக போனால் நான் எத்தனை கண்டிஷனாக போடலாம். ஸோ இங்கே நான் இன்னொரு இஃப் போடணும் அப்படின்னா நான் 2வது இஃப்ல செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு 3வது இஃப் நான் ஆரம்பிக்கணும். இங்கே அப்படி கிடையாது, ஒரே ஒரு இஃப்ஸ் தான் போட போகிறேன். இங்கே வந்து நான் இது வந்து நம்மளோட ஆஃபீஸ் 2019 365 இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இதில் எத்தனை லாஜிக்கல் டெஸ்ட் வேணால் வச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். இது வந்து கிரேட்டர் தென் 5 lakhs அப்படின்னு நான் கொடுக்குறேன். இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூவோட இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த 20% செலக்ட் பண்ணும்போது எப்பவுமே லாக் பண்ணிக்கோங்க. F4 ஒரு தான் தரணும். கமா இல்லை இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 2.5 lakhs இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தது அப்படின்னீங்கன்னா இந்த வேல்யூவை 10% மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 3வது கண்டிஷனும் கையோட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை நான் என்ன பண்ணா இன்னொரு லாஜிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை என்ன பண்ணுங்கன்னா இது லெஸ் தேனா இருந்ததுன்னா நான் ஒரே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் தரேன். அங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரே டைமென்ஷன் தான் கொடுக்க முடிஞ்சது. ஒன்று கிரேட்டர் தான் கொடுக்கணும், லெஸ் தான் கொடுக்கணும். இங்கே லெஸ் தான் கிரேட்டர் தான் ரெண்டுமே நான் ஸ்விட்ச் பண்ண முடியும். அதான் இங்கே பெரிய ப்ளஸ் எனக்கு. இதே வந்து 2 லட்ச ரூபாய் கீழே இருந்தது அப்படின்னா என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி கவலையப்படாதீங்க. அதில் வந்து உங்களுக்கு இங்கே 0வோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ண போறேன்னா நான் 0ன்னு டேரெக்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து எனக்கு தேவையான விஷயத்தை நான் செட் பண்ணிக்க முடியும். இதை நான் 4 கொடுத்து க்ளோஸ் பேக்கெட் பண்ணிக்கிறேன். இது ஒரே ஒரு ஃபார்முலா தான். அகைன் இதையும் நான் ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு ரவுண்ட் ஃபங்க்ஷன் முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கமா கொடுத்து 0 கொடுத்து க்ளோஸ் பேக்கெட் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஆன்சர் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இஃப்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது என்னோட ஃபார்முலா இந்த மாதிரி எத்தனை ஃபார்முலா வேணால் ஒரே ஃபார்முலாக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது நான் ஒர்க் பண்ணும்பொழுது. அதுதான் நமக்கு இஃப்ஸில் இருக்கிற பெட்டர் பாயிண்ட்டு. நெஸ்டட் இஃபோட கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே வேலை செய்ய முடியும். இதுதான் நமக்கு இஃப்ஸோட ப்ளஸ். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக தான் கற்றுருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தட் இஸ் கிரேட். நான் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம இப்போ யூஸ் பண்ணது இஃப் அப்படிங்கிற லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் டெஸ்ட் இஃப் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இஃப்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப்ஸோட லாஜிக் பார்த்தோம். இது நம்மளோட வீடியோ நம்பர் 2 தமிழில் எக்ஸல் யூசர் சீரிஸ் 2.2 நான் என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். படிச்சுட்டே இருங்க. கல்வியோட பெஸ்ட் ஒரு விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் கீப் அப்டேட்டட். இது வினோத் ஐ செல்ஃப் சார்பாக நன்றி.